வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வீட்டு குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்ணுறதுன்னாங்க. வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் காலி ஆகிடுச்சு. அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவாக போடலாம், அரைக்கலான் இருக்கேன். அது ஒரு வீடியோவாக போடலான்னு போடுறேங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் 1.5 கிலோ தடம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கிலோங்க. 1 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தடம் தனியானா இந்த மாதிரி பழசாக நமக்கு நல்லாயிருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் மிளகா தனியாக அரைக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து பச்சையாகவும் வெள்ளையாகவும் இருக்கிற தனியாலாம் சாயம் போட்டு வருதுங்க. அதனால் பார்த்து தடம் தனியான்னு கேட்டு இது மாதிரி வாங்குங்க. இது 1.5 கிலோ தனியாக எனக்கு 230 ரூபாங்க. இது இங்கே பாருங்கள், நல்லா குண்டு மிளகா வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குண்டு மிளகா வச்சு தான் நாங்கள் மிளகா தனியாக தூள் அரைப்போங்க. குண்டு மிளகா இது பாருங்கள், இது 1 கிலோ மிளகாங்க. 1 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ தனியாக போடுறேன். நான் 3 நாளாக நல்லா மிளகா தனியாலாம் இது பாருங்கள், சவுண்டு வருது பாருங்கள். நல்லா காய வச்சுட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு காயணுங்க. இங்கே பாருங்கள், தனியாகவும் நம்ம உடைச்சா கையில் உடையுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காயணுங்க. 3 நாளாக நான் வெயிலில் நல்லா குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள் குண்டு மிளகா. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாங்க இந்த மிளகா எனக்கு. இங்கே எங்கள் ஊரில், உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். 400 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேங்க இந்த குண்டு மிளகாவை. நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது 1 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ தனியாக போட்டு அரைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் திக்னஸாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க அரைப்பேன் குழம்பு மிளகாத்தூள். அது ஒரு வீடியோவாக போடுறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. கனமான ஒரு கடாயை வச்சு நான் 100 கிராம் மிளகு போடுறேங்க. 100 கிராம் மிளகு இதுக்கு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மிளகு டப்பு டப்புன்னு சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துட்டா போதுங்க, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதே பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளைக்கு கூடவே எல்லாம் காய வச்சு சிலர் அரைப்பாங்கங்க. எல்லாத்தையும் இந்த மிளகா தனியாக கூட எல்லா பொருளும் காய வச்சு அரைப்பாங்க. நான் 50 கிராம் சீரகம் எடுத்துருக்கேங்க. 100 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகம். சீரகமும் நமக்கு லைட்டாக நல்லா வாசம் வந்துச்சுங்க. அந்த சீரக வாசனம் லைட்டாக பொரியிற மாதிரி இருக்குது. ரொம்ப இது பண்ணக்கூடாது, அவ்வளோதான் எடுத்துடலாங்க. 50 கிராம் கடுகு வச்சுருக்கேங்க. 50 கிராம் கடுகு போட்டுடலாம். 50 கிராம் கடுகும் பொரிஞ்சு வருது பாருங்கள். லைட்டாக நமக்கு இதானா போதும், ரொம்ப நம்ம கடுகை விடக்கூடாதுங்க. ஏன்னா வெயிலே கூட காய வச்சு அரைப்பாங்க. 50 கிராம் சோம்பு வச்சுருக்கேங்க, பெருஞ்சீரகம்னுவாங்க. 50 கிராம் நம்ம தீயை சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப டக்குன்னு வச்சோன்னா டக்குன்னு கறிக்கிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு மிளகு சீரகம் இந்த சோம்புலாம் வச்சு எடுத்துக்கணுங்க. சோம்பும் நமக்கு வாசனை வருதுங்க, நல்லா பொரியல் இது வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துடணுங்க எல்லாத்தையும். 50 கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேங்க. வெந்தயம் ரொம்பவே வாசனையாக நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் 50னா வெந்தயம் மட்டும் 75 கிராம் எடுத்துருக்காங்க. நமக்கு வாசனை வந்துடுச்சுங்க. ரொம்ப கருகவும் விடக்கூடாது, ரொம்ப பொரியவும் கூடாது. கொஞ்சமாக அந்த கலர் நம்ம மாறும் போதே வெந்தயத்தை எடுத்துடலாங்க. இது கரெக்டாக இருக்குங்க. நான் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிலோ மிளகா, 1.5 கிலோ தனியாங்க. 2.5 கிலோ குவான்டிட்டிக்கு நான் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் நமக்கு கொஞ்சமாக சிம்மில் தீயை வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. துவரம்பருப்பு சிம்மில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக வறுக்கணுங்க. நல்ல வாசனை வருது, கருகவும் கூடாது, ரொம்ப வறுத்துறவும் கூடாது. இது பாருங்கள், லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள் கலரு. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பருப்பு, அவ்வளோதாங்க. இது மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். அதே அளவு 150 கிராம் நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதுவும் அதே மாதிரி தாங்க, சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது, கருகக்கூடாமல் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். நமக்கு நல்லா வாசனை வருங்க அந்த பருப்பு சூட ஏறும்போது. கடலைப்பருப்பு பாருங்கள், லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்குது, நல்லா வாசனை வருது. கருக விடாமல் வறுக்கணுங்க. இதையும் எடுத்து நம்ம இதில் போட்டுடலாங்க. துவரம்பருப்பு வறுத்த எல்லா பொருளும் கீழே நல்லா காய வச்சுருக்கேங்க. பாருங்கள், உடையுது பாருங்கள். கருவேப்பிலையும் நல்லா சவுண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம காய வச்ச கருவேப்பிலையை சும்மா போட்டு உடனே எடுத்துடலாங்க. அதில் 2 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலையை இந்த 1 கிலோ மிளகா, 1.5 கிலோ தனியாவுக்கு போட்டு எடுத்துருக்கேங்க. சும்மா அதில் போட்டு அப்படி எடுத்துடலாங்க. 100 கிராம் மஞ்சள், ஒரு 75 கிராம் மஞ்சள் வச்சுக்கலாம். நான் 3 மஞ்சள் எடுத்துட்டேன். அதையும் நம்ம போட்டு லைட்டாக
சூடு பண்ணி எடுத்து போட்டுடலாங்க. இந்த மஞ்சள்லாம் நீங்கள் மிளகா காய வைக்கும் போது கருவேப்பிலையாக கூட காய வச்சிடலாங்க. எல்லாம் நல்லா காஞ்சிடும் நமக்கு. போட்டு சும்மா கொஞ்சம் சூடு ஏறினா எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. கடாயில் கொஞ்சமாக நான் கல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. ஒரு 50 கிராம் பெருங்காயங்க. பெருங்காயம் கட்டி சின்ன சின்னதாக புட்டு வச்சுருக்கேன். அந்த பெருங்காயத்தை போட்டு இதில் நல்லா பொரிச்சு எடுக்கணுங்க. பெருங்காயம் 50 கிராமுங்க இது மொத்த பெருங்காயமும். பெருங்காயம் சிம்மிலேயே வச்சு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. இன்னும் நல்லா பொரியணுங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற பெருங்காயம்லாம் நல்லா பொரியும். சிம்மில் வச்சு பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பெருங்காயம் நமக்கு சவுண்டு வருது பாருங்கள். நல்லா இது மாதிரி பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. பெருங்காயம் பொரிஞ்சிச்சுங்க. வறுத்த எல்லா பொருளும் இதில் இருக்குங்க. மிளகா, மஞ்சள், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு எல்லாமே. சிலர் அரிசி போடுவாங்க, பொட்டுக்கடலை போடுவாங்க. அதெல்லாம் நான் போட்டு அரைக்க மாட்டேங்க. எங்கள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இப்படி தாங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டா நம்ம 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு 3 மாதம் வருங்க இது. அவ்வளோதான். இது எல்லா குழம்புக்கும் போடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்புலாம் 1.5 கிலோ தனியாக சேர்த்து நீங்கள் அரைச்சி பாருங்கள். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் நல்லா ஆறின உடனே சூடாக இருக்குது. நல்லா ஆறின உடனே நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கணுங்க. இதை மிளகாதனியானுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்து வச்சிருந்ததெல்லாம் நல்லா ஆறிச்சிங்க. இதையெல்லாம் ஒன்றா இதில் போட்டுடலாங்க. இதெல்லாம் நம்ம மிஷினில் கொடுத்து ஐஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிளகா தனியாவை உங்களுக்கு நான் காட்டுறேங்க. அரைக்க கொடுத்துருந்த மிளகா தனியெல்லாம் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். இது ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள். 2.5 கிலோ 1.5 கிலோ தனியாக 1 கிலோ மிளகாங்க. மற்ற நம்ம போட்ட எல்லா பொருளும் சேர்ந்து 1/2 கிலோ அதிகமாக இருக்கும். எனக்கு 3 கிலோ தூள் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சுத்தமான ஒரு சில்வர் பக்கெட்டில் நம்ம கழுவி காய வச்சு இதையும் நல்லா காய வச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா லைட்டாக சூடு இருக்குங்க. ஒரு தட்டில் நல்லா பேப்பர் போட்டு கொட்டி ஒரு ஊரை நான் இப்போ ஆற வச்சுருந்தேங்க. நல்லா ஆற வச்சு எடுத்து வைக்கணுங்க. ஆற வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவைப்படும் போது இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கணுங்க. இது மிச்ச மிளகாத்தூளை நம்ம மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது 3 மாதத்துக்கு ரொம்பவே நல்லா அப்படியே இருக்குங்க. எங்கள் வீட்டில் 8 பேர் இருக்கிறதுனால எனக்கு ஒரு 3 மாதம் தான் கிடைக்குங்க. இதுவும் கம்மியாக அரைக்கணுன்னா 1/2 கிலோ மிளகா 3/4 கிலோ தனியாக போட்டு நான் சொன்ன எல்லா அளவுலேயும் பாதி பாதி போட்டு அரைக்கலாங்க. கம்மியாக இருக்கிறவங்க வீட்டில். எங்கள் வீட்டில் ஆள் அதிகம், அதனால் அதிகமாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா குழம்பு வைக்கலாம். இதில் மீன் குழம்பு, கறி குழம்பு, சாம்பார், பொரியல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகா தனியாக வாங்கி வீட்டில் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி ஈரம் இல்லாததில் நம்ம போட்டு எடுத்து தனியாக வச்சிடணுங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. மற்றதெல்லாம் மூடி எடுத்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அதுதாங்க இந்த மிளகா தனியா வீடியோ. எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவாக போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.